அன்பர்களுக்கு வணக்கம். சீந்தில் கொடியில் 2 வகைகள் உள்ளது. நாட்டு சீந்தில் எல்லா இடங்களிலுமே பார்க்க முடியும். இன்னொன்று பொற்சீந்தில். இரண்டுமே மருத்துவ குணமுடையது. இருதய வடிவிலான இலை அமைப்பையும் மிக மெல்லிய காம்புகளையும் கொண்டு தானாக படரக்கூடியது. சிவப்பு நிறத்தில் இதனுடைய பழங்கள் இருக்கும். இந்த பழங்களை தின்பதற்காகவே எண்ணற்ற பறவைகள் ஆங்காங்கே இருந்து வரும். இயற்கையில் வாழும் பறவை விலங்குகளுக்குத்தான் தெரியும். சாலை ஓரங்களிலும் முள்வேலிகளிலும் தானாகவே படர்ந்து வளர்ந்து ஆங்காங்கே பரவி காணப்படுகின்ற ஒரு கொடி வகை தாவரமான சீந்தில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆமாம், சீந்தில் கொடி. இதை பற்றிய ஒரு சிறு விழிப்புணர்வு பதிவு தான் இந்த பதிவு. சீந்தில் எத்தனை பேருக்கு இனம் காண தெரியும்? கண்ணு முன்னாடியே இருக்கும், மறந்திருப்போம். சீந்தில் கொடியின் ரகசியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லாருமே பார்த்து பயந்துட்டு இருக்கோமே, விஷ காய்ச்சல்கள், அடுத்தடுத்து வருகின்ற விஷ காய்ச்சல்கள், தொற்று நோய்கள், இது எல்லாத்தையுமே மிக எளிதாக அசாதாரணமாகவே வளர்கின்ற சீந்தில் கொடியானது போக்குகிறது. எத்தனை பேர் நம்புவோம் இதை? நான் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம். என் வீட்டின் பின்புறத்தில் உள்ள சீந்தில் கொடியை எண்ணற்ற பறவைகள் எங்கெங்கோ இருந்து வருகின்ற மைனா, காக்கை, குருவி, நாரை, கொக்கு போன்ற பறவைகள் எல்லாம் அந்த சீந்தில் பழத்தை தெரிந்தோ தெரியாமலோ இயற்கையை நம்பியே உண்ணுகின்றன. கீழே விழும் பழங்களை நாய், பூனை போன்ற விலங்குகளும் விட்டு வைப்பதில்லை. விடாது அதை திரும்ப திரும்ப உண்ணுகிறது. மனிதன்தான் இயற்கையை விட்டு மீண்டும் மீண்டும் விலகிக் கொண்டிருக்கிறான். இயற்கையோடு இணைந்து வாழுங்கள், ஆரோக்கியமாக இருக்கும் நம் வாழ்வு. வீட்டுல ஜுரமா, ஒரு சளி பிடிச்சிருக்கா, ஒரு கஷாயம் போடுறதுக்கு இந்த சீந்தி இலைகளை பறித்து கஷாயமாக செய்து சாப்பிட ஜுரம், சளி போன்ற தொந்தரவுகள் நீங்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கபசுர குடிநீர் பாக்கெட் எல்லாம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அதுல சீந்தில் அப்படின்னு ஒரு மூலிகையின் பெயர் இடம்பெற்றிருக்கும். அது இந்த சீந்தில் தான். நீங்க இனம் கண்டு அதை சரியாக பயன்படுத்தினால் நம் ஆரோக்கியம் நம் கையில். நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கூட இந்த சீந்தில் பொடியானது கிடைக்கிறது. சீந்தில் கொடி நம் கையிலோ அல்லது நம் வீட்டு தோட்டத்திலோ இருந்தால் அதை சமூலமாகவே பயன்படுத்தலாம். இலை, பூ, தண்டு என அத்துணை பாகமுமே, வேர் என அத்துணை பாகமுமே மருத்துவ குணம் கொண்டதுதான். அப்படியே நிழல் காய்ச்சலாக காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டால் நாம் செய்யும் மூலிகை தேநீரில் கூட இந்த சீந்தில் சமூலத்தை பொடி செய்து பயன்படுத்தலாம். நம்ம நினைச்சு நம்ம வாழ்க்கையில எது தேவை எது தேவையில்லை என்பதை தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டால் நம் வாழ்வு, நம் ஆரோக்கியம் நம் கையில்தான். யாராலும் எவராலும் நம்மை ஏமாற்றவே முடியாது. யோசிக்கும் திறனற்ற காக்கை குருவிகளுக்கே இது நல்லது இது கெட்டது என்று உண்ணுவதற்கும் மற்ற விஷயங்களுக்கும் தெரியும் பொழுது நாம் யோசிக்கும் திறனை பெற்றிருந்தும் ஏன் இப்படி செய்கிறோம்? ஏன் பாரம்பரிய விஷயங்களை மறந்தோம்? பாரம்பரிய வைத்திய முறைகள் எங்கே போனது? ஏன் நட்சத்திர விடுதிகளில் உண்டு வருகிறோம்? நிறைய நோய்கள் வருவது நவீனமா அல்லது பாட்டன் பாட்டிகள் வாழ்ந்த காலத்தில் நோய்களே இல்லாமல் இருந்ததே, அது பெருமையா? சற்றே யோசிப்போம். சீந்தில் போன்ற இயற்கையில் வளரக்கூடிய தாவரங்களை நாமே பயன்படுத்துவோம் என்று முடிவை மேற்கொள்வோம்.